நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை அன்பு, பேரன்பு, அருவம், உருவம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? அன்பு அன்பு என்றால் வலியை தாங்குவது. அன்பை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அன்பை பற்றி உங்களுக்கும் நிறைய தெரியும். ஆனால் அன்புனா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்க அன்பு ஒவ்வொரு மனிதர்கள் மேலே நம்ம எழுதி வச்சிட்ருக்க தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களை பார்க்கும் பொழுது சிரிக்கிறதும் இல்லை அவங்கள பார்க்கும்போது வெறுக்கிறதும் அப்படின்ற அடிப்படையில் இருக்குது. ஆனால் அன்பு அப்படின்றது ஒரு பூ எப்படி அதோட வாசத்தை வெளியிடுதோ, அது வெளியெலாம் இடலை, ஒரு பூ இருந்தால் அதோட வாசனை வரும். அதுபோல் ஒரு மனிதன் அவனுடைய மையத்தில், அவனுடைய இருப்பில் மையம் கொள்ளும் பொழுது, அவனுடைய உணர்வு நிலையில், அவனுடைய விழிப்பு நிலையில் மையம் கொள்ளும் பொழுது அது தானாக வெளிப்படும் ஒரு வாசனை. யாரும் அன்பாக இருக்க முயற்சி பண்ண முடியாது. அன்புன்றது நீங்கள் உங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது, நீங்கள் உங்களுடைய உண்மை நிலைக்கு திரும்பும் பொழுது எப்படி ஒரு பூ மனம் கமிழ்ந்ததோ அந்த மாதிரி உங்கள்கிட்டேருந்து வெளிப்படுறது தான் அன்பு. அதனால் நம்ம யாரும் அன்பாக இருக்க முயற்சியோ இல்லை அன்பாக இருக்க ட்ரையோ பண்ணக்கூடாது. நீங்கள் அன்பாக இருக்க முயற்சியோ இல்லை ட்ரையோ பண்ணிங்கன்னா அது உங்கள் மனதளவில் நிகழ்ந்துட்டுருக்க ஒரு விதமான பொய் அன்பு. நம்ம எல்லாரும் அன்பு அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை. அன்பு அப்படின்றது முதல்ல உங்கள்கிட்டயே நீங்கள் காமிச்சிக்கிறது தான். உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி காமிச்சிப்பீங்க? இப்போ பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது, சரி பிரியாணி சாப்பிட்டுடலாம். எங்கேயோ போகணும் போல் இருக்குது, போயிடலாம். இல்லை ஏதோ சிகரெட் குடிக்கணும் போல் இருக்குது, பண்ணிடலாம். அப்படின்றது அன்பு கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய மன சிதைதல். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறதுலாம் அன்பு கிடையாது. உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஒத்துழைக்கிறதெல்லாம் அன்பு கிடையாது. உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சி நிலைகள் இருக்குல்ல, உங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்த வாழ்க்கையை இவ்வளோ நாளாக பார்த்து, இவ்வளோ நாளாக வாழ்ந்து பெற்ற அனுபவங்களின் வழியாக நீங்கள் இந்த வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பீங்கள்ல, அதன் அடிப்படையில் இயங்குவீங்கள்ல. அப்போது ஒவ்வொரு காரியம் நிகழும்போதும் உங்களுடைய ஐம்புலன்கள் நிறைய விஷயத்தை ஆல்ரெடி சேகரித்து வச்சுருக்கு. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பேயை பார்த்தீங்கன்னா இது பேய் அப்படின்னு சொல்லி பயப்படலாம் மாட்டீங்க. உங்கள் உடம்பும் மனமும் பார்த்தோன்னே பயந்துடும். அதாவது அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அந்த மாதிரி ஒரு இல்யூஷனை உங்கள் மைண்டு உள்ளுக்குள்ளே வச்சுருக்குல்ல, அது வெளியில் உங்கள் கண் பார்க்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த டெய்லி வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மனிதர்களை தீர்ப்பிட்டு வாழும்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வு நிலையில் உணர்ச்சி நிலைகள், பொறாமை, வெறுப்பு, வேதனை, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்காத வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்டயே அன்பாக இல்லைன்னு அர்த்தம்.
நீங்கள் எல்லா உணர்ச்சி நிலைகளிலும் ஆட்படும் பொழுது நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். தன்னைத்தான் அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள் அப்படின்லாம் வேதத்தில் இருக்குது. உங்களை நீங்கள் எப்படி அன்பு செய்வீங்க? உங்களுடைய ஆற்றல் இழப்பை தடுத்துக்கிறது தான் நீங்கள் உங்கள் மேலே செலுத்திக்கிற அன்பு. அன்பை எப்படி செய்கிறது அப்படின்னா, நீங்களே உங்களை உற்று நோக்கிறது தான் அன்பு. உங்களுடைய மன ஓட்டத்தில் சிக்காமல், இல்லாத இல்யூஷனில் சிக்காமல் இருக்கிறது தான் அன்பு. புரியுதுங்களா? உங்களையே நீங்கள் கவனமாக உற்று நோக்கிறது தான் அன்பு. அப்போ தான் உங்களை பற்றியான புரிதல் வந்தால் மட்டும்தான் மற்றவர்களும் இதே மாதிரியான மனசிதைவில் சிக்கி, மன ஓட்டத்தில் சிக்கி, இல்லாத ஒரு வாழ்வை இருக்கிறதா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் மற்றவங்க மேலேயும் உங்களால் அன்பு செலுத்த முடியும். அது வரைக்கும் அன்புன்னா என்னன்னே தெரியாது. அன்புன்றது உங்களுடைய மையத்தில் இருக்கும் பொழுது தானாக வெளிப்படுகின்ற ஒரு வாசனை. அது முயற்சி பண்ணிலாம் உங்களால் செலுத்த முடியாது. முயற்சி பண்ணியோ இல்லை வாலண்டியராக நீங்கள் அன்பு செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் மனம் ஏற்படுத்துகின்ற ஒரு விதமான மாயை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதை உங்களுக்கு யாரும் சொல்லியும் தரமாட்டாங்க, இது மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அன்புன்ற ஒரு மாயை எப்படி இருக்குன்னா, உங்களை பார்த்து சிரித்தாலோ, இல்லை நீங்கள் அழும்போது உங்களை கட்டி பிடிச்சாலோ, இல்லை உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கொடுத்தாலோ அவங்க அன்பானவங்க கிடையாது. அன்பானவங்க அவங்களோட மையத்தில், அவங்க இருப்பில் இருக்கிறவங்க தான். அவங்களையும் அவங்க நேசிக்கிறவங்க தான். உங்களோட ஆற்றலை அதிகப்படியாக வீணடிக்கிறோன்னு நம்ம யார் மேலேயோ பொறாமைப்பட்டோ, வெறுப்பாயோ, அவங்கள பற்றி குறை பேசியோ உங்களோட ஆற்றலை வீணடிக்கிறீங்களா? நீங்களே உங்கள் மேலே அன்பாக இல்லை. ஏன்னா நீங்களே உங்களுக்கான புதக்குழியை, சாவு குழியை தோண்டி அதில் விழுறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு விளைவித்து கொண்டு இருக்கின்ற துன்பம் எல்லாமே உங்களுடைய மன ஆற்றலை வீணடிப்பது மட்டும்தான். யாரெல்லாம் மன ஆற்றலை வீணடிக்கிறாங்களோ அவங்கள நேசிக்கலைன்னு அர்த்தம். இவ்வளோ தான் அன்பு. புரியுதுங்களா? முதல்ல உங்கள் மேலே அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களை பார்த்தா போதும், நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அன்பு தன்னால் உங்கள் மேலே வெளிப்படும். புரியுதுங்களா? அதனால் அன்பு 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 அப்படின்னு இந்த உலகம் உங்களுக்கு குறைத்து கொண்டிருக்கின்ற எல்லாத்தையும் அன்பு நம்பிடாதீங்க. அதெல்லாம் ஒரு விதமான செய்தி. இதுதான் உண்மையான செல்ஃப் லவ். யார் உங்களை முதல்ல நேசிக்கிறீங்களோ, யார் உங்களுடைய ஆற்றல் இழப்பை நீங்கள் தடுத்துக்கிறீங்களோ, யார் தேவையில்லாமல் கோபப்படுறீங்களோ, நீங்கள் படுற கோபம், வெறுப்பு, வேதனை இது எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வச்சிட்ருக்க உங்களை பற்றியான கருத்து. உங்களுக்கு ஏதோ வலிக்குது இல்லை, அது எங்கே வலிக்குதுன்னு பாருங்கள். யாரோ உங்களை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாலோ, இல்லை நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு வடிவேல் ஜோக்கு மாதிரி சொல்லிட்டாலோ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். ஏன் வலிக்குது, ஏன் பொறாமை வருது, ஏன் கோபம் வருது, ஏன் வேதனை வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் இல்லை. உங்களோட கருத்துக்கு, உங்கள் கருத்தில் யாரோ ஈட்டியை வச்சு குத்துறாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த வாழ்க்கை புரிதலை உடைக்கிறாங்க. உங்களோட பார்வையை உடைக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. உங்கள் மேலே இல்லாததை பேசும்போது கோபம் வருது. ஆனால் அது மாதிரி ஒன்று அப்படி இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆற்றல் இழப்பை யாரெல்லாம் அனுமதிக்கிறாங்களோ அவங்களே அன்பு செய்ய முடியாது. மற்றவங்களுக்கும் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்களுக்கு தான் மிகப்பெரிய துன்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வர துன்பங்கள் எல்லாம் நீங்கள் எங்கேயோ போய் வாங்கின்னு வரல. உங்கள் தாத்தா, ஆயா, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா செய்த பாவங்கள் கிடையாது. நீங்கள் உங்களையே அன்பு செய்யலை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆற்றல் இழப்பை அனுமதிக்கிறீங்க. எப்படின்னா, இப்போ உங்கள் வீடு திறந்துருக்கும் பொழுது தேவையில்லாத ஏதோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உள்ளே வந்துச்சுன்னா அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான். ஆனால் இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை பேசுகிறதையும், மற்றவங்கள பற்றி பேசுகிறதையும், கேவலமாக நடந்துக்கிறதையும் நம்ம அனுமதிக்கிறோம். பொறாமைப்படுறதையும் எல்லாத்தையும் அனுமதிக்கிறீங்கல்ல. உங்களோட ஆற்றலை இழக்கிறீங்கல்ல. இதுதான் நீங்கள் உங்களை அன்பு செய்யாத இருக்கிறதுக்கான ஒரே காரணம். இதை செய்யறதுனால நீங்கள் துன்பத்தை உங்களுக்கு வர வச்சுக்கிறீங்க. வேறு தாண்டி நீங்கள் வேறு எந்த தப்பும் எதுவும் செய்யலை. சாதாரணமாகவே இதை செய்கிறீங்க. அதனால் செல்ஃப் லவ் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று நான் அழகாக இருக்கிறேன், என் கண்கள் அழகாக இருக்கிறது, என் தலை அழகாக இது இல்லை செல்ஃப் லவ். உங்களுக்குள்ள போராட்டம் நிகழுதில்ல, உங்கள் எண்ணங்கள் உங்களை சிதைக்குதில்ல,
அதை பாருங்கள். அது பேர் தான் செல்ஃப் லவ். நீங்கள் எதனாலும் பாதிக்கப்படாமல் மன அமைதியில் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களையே அன்பு செலுத்துகிறீர்கள். பார்த்தீங்கன்னா மன அமைதி வரும். அன்பு தன்னால் கொப்பளிக்கும். அன்பு வழியும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களையும் புரிஞ்சிக்க முடியும். உங்களையே உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற சூழலில் நீங்கள் மற்றவனை எப்படி புரிஞ்சுப்பீங்க? மற்றவனும் கோவப்படுவான், மற்றவனும் எரிச்சலாவான், மற்றவனும் பொறாமைப்படுவான். நீங்கள் உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது சாதாரண விஷயம் அப்படின்னு உங்கள் அன்பை பகிர முடியும். அது வரைக்கும் நீங்கள் கண்ணு தெரியாதவர்கள் தான். உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியும், ஆனால் பொருள் மட்டும் தெரியும். நீங்கள் தெரிய மாட்டீங்க. அதனால் அன்புக்கு இதை விட வேறு யாரா நல்ல டெஃபினேஷன் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. நான் கொடுக்கல இதை. நான் என் வாழ்வில் அறிந்ததை சொல்கிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? செல்ஃப் லவ்ன்றது உங்களுடைய மனப்போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவது, உங்களிலிருந்து உங்களுடைய கேடுகட்ட குப்பையான அறிவிலிருந்து தள்ளி நின்று உங்களையே பார்ப்பது, எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது, ஜஸ்ட் வாட்ச். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, எல்லா ஞானியும் சொல்லிட்டாங்களே அப்படின்னா சொல்லிட்டாங்க, ஆனால் யாரும் செய்ய முடியலல்ல. இந்த ஞானிகள்லாம் அதை கண்டுபிடிக்கல. இதெல்லாம் எப்பயுமே இருக்குது. அவங்க அதை பண்ணி அவங்கள்தான் மாற்றிக்கினாங்க. இப்போது விழிப்புணர்வு அப்படின்னா நீங்கள் உங்களே உற்று நோக்கி விழிப்புணர்வாக மாறிங்க. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு உங்களுது. அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டில் பிரியாணி செய்தீங்கன்னா நீங்கள் செய்த பிரியாணி தான் சொல்லுவாங்க. இதான் கடையில் கிடைக்குதே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் மையத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுது. அவர் சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, லாவோட்ஸு சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, டிபெட்டியன் கல்ச்சர் இதெல்லாம் சொல்லுது, அதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறது எல்லாம் நீங்கள் செய்தது தான். சாம்பார் உலகமே வைக்கும், ஆனால் சாம்பார் நீங்கள் வச்சா அது உங்களுது. அதனால் நீங்கள் உங்களை உற்று நோக்கி உங்களை கவனித்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது, அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியாமல் பேசலாம், ஆனால் புரிஞ்சு பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் செய்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் அன்புனா இது வரைக்கும் உங்கள் மேலே தூக்கி எறியப்பட்ட குப்பைகளெல்லாம் அன்புன்னு நினச்சின்னு இருக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை கவனிக்கிறது தான் அன்பு. அப்போ தான் நீங்கள் மன அமைதியில், சாந்தத்தில், சமாதானத்தில் நிலை பெற முடியும். இது எதையுமே நீங்கள் முயற்சித்து பெற முடியாது. மன அமைதிக்காக அமைதியான இடத்துக்கு போனீங்கனாலும் உங்கள் மனம் ஓடினே இருந்ததுன்னா மன அமைதின்னு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றதுனாலையோ, உங்களுக்கு பிடிச்ச நபர்களை பார்க்குறதுனாலையோ, நீங்கள் எப்படி ஒரு நபர் ட்ரிங்க்ஸ் பண்ணி போதையில் ஆட்கொள்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களை மறக்கிறதுக்காக இந்த செயல்களெல்லாம் செய்துக்கிட்டே போகிறீங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களே உங்கள் மேலே ஒரு போர்வையை போத்திக்கிறீங்க. புரியுதுங்களா? அதனால் அன்பு என்றால் முதல்ல வலியை தாங்கிறது, மற்றவங்க ஏற்படுத்துகிற வலியே இல்லை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஓட்டின்னு இருக்கீங்கல்ல, அதை பார்க்குறது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். அதை பார்க்குறது தான் செல்ஃப் லவ். புரியுதுங்களா? உங்களுடைய ஆற்றல் இழப்பை நீங்களே தடுத்து நிறுத்தி அதை உங்களுடைய வாழ்வாக மாற்றுறது தான் செல்ஃப் லவ். இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த உலகம் இன்பமாக மாறும். புரியுதுங்களா? இன்பமாக மாறும். இன்பமாக மாறும் அப்படின்னா நீங்கள் நினைத்ததை நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமா சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையான்னு கேட்டால் அதுவும் வாழ்க்கை இல்லை. அதையும் நீங்கள் தூக்கி எறிவது தான் உண்மையான ஞானம். அதெல்லாம் அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா பார்த்துனே இருக்கலாம். அதனால் உங்களை அன்பு செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முயற்சி செய்தோ இல்லை அதுக்கு எதனா கைடு இருக்கா, கைட்லைன்ஸ் இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் பாலிசி இருக்கா, அதுக்கு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமானா இல்லை. ஜஸ்ட் உங்களே நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? பார்த்து 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 உங்களுக்கு உங்களை புரியறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் புரியணும், அவ்வளோதான். உங்கள் மனம் என்ன மாதிரியான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட இயக்கம் உங்களுக்கு புரியணும். நீங்கள் மனதை பற்றி நிறைய காணொலிகளோ இல்லை நிறைய பேர் பேசுகிறதையோ கேட்டிருக்கலாம், அதெல்லாம் செய்தி. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதிலேருந்து விடுதலை அடைய முடியும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே ஒன்று அப்படி ஓடிக்கிட்டே இருக்குன்னு ரியலைஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துபவர் அல்ல. நீங்கள் ஏதோ ஒரு மாயையில் சிக்கி தவிப்பவர். புரியுதுங்களா? இது பேர் தான் செல்ஃப் லவ். உங்களோட ஆற்றல் இழப்பை யாரெல்லாம்
இழக்காமல் இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களே அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். பேரன்புன்னு ஒன்று இருக்குல்ல, பேரன்பு அப்படின்னா என்னன்னா, அன்பு அப்படின்னா அது உங்களை மட்டும் சார்ந்து இருக்கும். பேரன்பு எப்போ நீங்கள் உங்களுடைய மையத்தில் இருக்கிறீங்களோ அப்போ அன்புன்றது ஒன்று வெளிப்படும். அதை மற்றவங்க மேலே அந்த அன்பால் பயனடைகிறாங்கல்ல, அப்போ அது பேர் பேரன்பு. அன்பு அன்புன்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, வெட்ட வெளி, அதுதான் அன்பு. அதை நீங்கள் வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, காரி துப்புனா கூட அது எடுத்துக்காது. அது எதுவுமே பண்ண முடியாது. அதில் நீங்கள் பூவை போட்டாலும் எடுத்துக்காது. அதில் நீங்கள் கேவலமான வாசனை உள்ள பொருட்களை தூக்கி எறிந்தாலும் அது மேலே உங்களால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அதை உங்களால் தொட முடியாது. அது எல்லாத்தையும் ஒத்துக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதான் பேரன்பு. நீங்கள் அன்பு, அது போட்ட குட்டி. புரியுதுங்களா? நீங்கள் அன்பாக மாறிட்டீங்கன்னா அதுவாக தான் வரணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அன்பாக இருக்க யார் மேலேயும் முயற்சி பண்ண முடியாது. நீங்கள் அன்பாக இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் மன இதுலேருந்து இயங்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. இந்த பெருசாக ஒன்று இருக்குல்ல, அது பேர் பேரன்பு. குட்டியாக இருந்தால் அன்பு, நம்ம தான் குட்டி. அன்புன்றது முதல்ல நம்மக்கிட்ட காமிச்சிக்கிறது. நம்மளோட மையத்தில் இருக்கும்பொழுது அது தன்னால் மற்றவங்களுக்கு பயன்பட வகையெல்லாம் மாறும். அப்போ அது பேரன்பு. புரியுதுங்களா? பயன்படுற வகையிலனா யாரையும் அது கட்டுப்படுத்தாது, எல்லாரையும் அனுமதிக்கும், அது எல்லாத்தையும் ஒத்துக்கும், அது எதிர்க்காது. இப்போது நிறைய படைப்புகள் இங்கே இருக்குல்ல, சூரியன், சந்திரன், காற்று, மழை, வானம், பூமி, இதெல்லாம் இருக்குது. நம்மளோட அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருன்னா எதனா தப்பு செய்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுல தான் நம்மளோட அன்பு இருக்குது. புரியுதுங்களா? அவ்வளோதான், அவன் தப்பு செய்துட்டான் அப்படின்னு. ஆனால் இந்த சூரியனோ, சந்திரனோ, வானமோ, பூமியோ, மழையோ, காற்றோ ஒருத்தன் தப்பு செய்துட்டான்னு அவனுக்கு எதையும் தரதை நிறுத்தாது. அவனுக்கும் காற்று வரும், அவனுக்கும் சோறு வரும், அவனுக்கும் வெயில் வரும், அவனுக்கும் நிலா வரும், அவனுக்கும் நட்சத்திரம் வரும், அவனுக்கும் எல்லாமே இருக்குது. அவனுக்கும் பூமி விளையுது, பூமியில் விளைஞ்சதை அவனும் சாப்பிடுவான். இது எதுவுமே யாரையும் தடுக்காது. இது பேர் பேரன்பு. நீங்கள் எப்போ உங்களுடைய அன்பில், உங்களோட இயல்பில் நிலை பெறுறீங்களோ உங்களுடைய அன்பு பேரன்பாக மாறிடும். ஏன்னா நீங்களும் எந்த தீர்ப்பும் இல்லாமல் 10 கொலை பண்ணவனையும் அன்பாக பார்க்குற இல்லை, பார்ப்பீங்க அவனை, அவ்வளோதான். அவன் மேலே எந்த தீர்ப்பும் இருக்காது, பார்ப்பீர்கள். அது மட்டும் நிகழும். அவனுக்கு இவன் 10 கொலை பண்ணிட்டான், இவன் 4 பேரை வெட்டான், அவன் கொள்ளை அடிச்சிட்டான், இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டான், அந்த மாதிரி இப்போ பாவம் கர்மா அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்போ இதுங்கெல்லாம் தடுத்து நிறுத்திக்கலாம்ல. அதுங்க கொடுக்குற வெயிலை, காற்றை, மழையை தடுத்து நிறுத்தலையே. அது அப்பயும் அன்பாக தான் இருக்குது. நீங்கள் மனம் திருந்துனீங்கன்னா உங்களை அது மன்னிச்சிடும். ஏன்னா அது அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையும். உங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்ட வெளி இருக்குல்ல, ஒன்றுமே தெரியாத மாதிரி, அது நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடும், நீங்கள் எது சொன்னாலும் கேட்கும். ஆனால் டிசிஷன் எல்லாம் உங்களுது தான். அதை கூப்பிட்டிங்கன்னா வரும், அதை கூப்பிடலன்னா வராது. அது அதனால் கோச்சிக்காது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே முன்னாடி என்னடா ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ஏதோ கதை விட்றியா அப்படின்லாம் தெரியலாம். ஆனால் அது உண்மையாக இருக்குது. அது மட்டும்தான் எப்பயுமே இருக்குது. அது போட்ட குட்டிகள் தான் நாம். அதுதான் இங்கே பேரன்பு. அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தரும். அவன் தப்பு செய்துட்டான், ரைட் பண்ணிட்டான், அதுக்கு எந்த தீர்ப்பும் கிடையாது. அதை நீங்கள் என்ன துன்புறுத்தினாலும் அதை துன்புறுத்தவே முடியாது. அது எதனோடும் ஆட்படாது. அது தனித்தது. அது உருவாகவும் இல்லை, உருவாக்கப்படவும் இல்லை. அது எப்பயுமே இருக்கும். அதை அழிக்கவும் முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நீங்களும். அந்த மையத்துக்கு நீங்கள் போகும்போது தான் அன்புன்றது வெளிப்படும். அதை நீங்கள் காட்ட முடியாது. அந்த அன்பு வெளிப்படுறதுனால பயனடைகிறாங்கல்ல, அப்போது அது பேரன்பாக மாறிடும். உங்களுடைய அன்பு மற்றவங்களை தடுக்காமல் மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் அதுவாகவே மாறும். அப்போ நீங்கள் பேரன்புடையவர்களாக மாறிடலாம். அதனால் சூரியன், சந்திரன்,
மழை, காற்று அதெல்லாம் பேரன்போடு இயங்குது. அது நான் இவனுக்கு வீச மாட்டேன், இவனுக்கு நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. ஆனால் அது எதுவும் சொல்லாது. உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல அது உங்களுக்காக வேலை பார்க்கும். உங்களுடைய மனநிலை இருக்குல்ல, எரிச்சலாக இருந்தீங்கன்னா வெயில் எரிச்சலாக இருக்கும். எரிச்சலாக இருந்தீங்கன்னா மழை உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எரிச்சலாக இருந்தீங்கன்னா இந்த காற்று உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். புரியுதுங்களா? எரிச்சலாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுங்க மாறிடும். புரியுதுங்களா? நீங்கள் வெறுப்போட ஒரு சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றதோட ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். 100% வெறுப்போடு நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அது 5 நிமிஷத்தில் வாந்தியை வெளியே வந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வெறுப்போடு சாப்பிடணும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 100% வெறுப்போடு ஒரு சாப்பாடை உள்ளே தள்ளினீங்கன்னா 2 நிமிஷத்தில் உள்ளேருந்து வெளியே வரும். அது ஜீரணமாகாது. அது உங்களுக்கு உடலுக்கு உள்ளே இருக்க அது வெளியில் வரும். அதனால் இந்த அன்பு, பேரன்பு அப்படின்ற நிறைய பேய் கதைகள் இங்கே சுற்றின்னு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிக்கவும் செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் மனதுக்கு பேசுகிற மாய பேச்சுக்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்கள் மனதுக்கு பேசுகிற மாய பேச்சு. உங்கள் அன்பை பற்றியான நிறைய மாய பேச்சுகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் ராவாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற மையமே உங்களுக்கு தெரியாதுல்ல. கவனித்தா தான் அதுக்கு போக முடியும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய மாய பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால் இதுதான் அன்பு, பேரன்பு. வேணுன்னா நீங்கள் அன்பை உங்கள்கிட்டேருந்து வெளியிடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி அன்பை வெளி காமிச்சிங்கன்னா அது பேர் அன்பு கிடையாது, அது பேர் பண்பு. நீங்கள் வேணால் இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட குணநலன்களை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி அழுத்தத்தோடு செய்யலாமே தவிர அது எந்த விதத்துலேயும் பயன் கிடையாது. நீங்கள் உங்களை முதல்ல உற்று நோக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் திரும்பும் போதெல்லாம் தான் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுங்க. உங்களையே நீங்கள் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய வலி. ஏன்னா உங்களுடைய மனம் 360 டிகிரியில் நல்லதாகவும் கெட்டதாகவும் கொடூரமாகவும் எண்ணங்களை எழுப்பக்கூடியது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நினச்சி வருத்தப்படக்கூடாது, நீங்கள் நினச்சி துன்பப்படக்கூடாது. அது எவ்வளோ கேவலமாக வேணாலும் எண்ணங்களை எழுப்பவும், எவ்வளோ அற்புதமான எண்ணங்களை எழுப்பவும் செய்யும். அது இல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது எதுவுமே உண்மை கிடையாது. நம்மளோட இயக்கத்துக்கு தேவைப்படுகின்றவற்றை நாம் எண்ணங்களின் வழியாக செய்துக்கிட்டால் போதுமானது தான். புரியுதுங்களா? அதனால் இனிமேலாச்சு அன்பு அப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் பேசின்னு இருக்காதீங்க. பேசாமல் இருக்கிறது அன்பு. புரியுதுங்களா? பேசாமல் இருக்கிறதுனால மற்றவங்களோட மன அமைதி தக்க வைக்கப்படுதில்ல, அது பேரன்பு. அதெல்லாம் கண்டதை பேசின்னு தெரிஞ்சதை வாந்தி எடுத்துன்னு சுற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்பின்னு அதெல்லாம் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்காக இந்த உலகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் ஏழைங்கள்லாம் பாவம் அப்படின்னு. அப்படி இல்லை. பணக்காரவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த உலகம் எப்படின்னா, உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல, கொஞ்சமாக தேவைக்கு இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு சரிதான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதிகமாக இருந்தால் அது உங்களால் எப்படி எதுவுமே இல்லைன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதிகமாக இருந்தாலும் உங்களால் வாழ முடியாது. உங்களால் சிலதை கொஞ்சம் விஷயங்களை மட்டும்தான் கரெக்டாக செய்ய முடியும். அதனால தான் நம்ம எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குது. அவங்க ஏழைகள் இல்லை, கொஞ்சமாக இருக்கிறதுனால ஏழைகள் இல்லை, நிறைய வச்சுருக்கிறதுனால அவங்க பணக்காரங்களும் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரியான பேதங்கள் தான் உங்களை சிதைக்குது. இந்த சமுதாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை படிக்கணும்,
பெருசாக ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு ஏற்றி விடுதில்ல. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மன அமைதியோடு பண்ணுங்கள். யார் மன அமைதியோட காரியங்கள் ஆற்றுறாங்களோ அவங்க தான் இறைவனுக்கு உகந்தவர்கள். மன அமைதியோடு எப்படி காரியங்கள் ஆற்றுறது அப்படின்னா, முதல்ல இறைவன் பேரை சொல்லி அதை கூப்பிட்டுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதை கூப்பிட்டு அதுக்கிட்ட பொறுப்பேற்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் நடக்கும். மன அமைதி உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் செய்கிற உங்களோட அறிவை கொண்டு செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலும் வெறுப்பும் கோபமும் நீங்கள் நினச்சது இல்லை நீங்கள் நினைக்கிறது நடக்காது. சிம்பிள். உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, உங்கள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியுதுல, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குதுன்னு தெரியுது தானே, இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே ஐம்பூதங்களும் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் அதை கூப்பிட்டுங்க. அதை கூப்பிட்டா அது ஈஸியாக முடிச்சிடும். ஏன்னா அதுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் எங்கே தொடங்குது எங்கே முடியுது, அதுக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெருசு. அந்த பெருசை கூப்பிட்டிங்கன்னா அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கிட்டே இருக்கும். எப்படி செய்தால் ஈஸியாக இருக்கும்னு அதுக்கு தெரியும். உங்களோட காரியம் எப்படி நிகழ்ந்தால் சரியாக இருக்கும்னு தெரியும். அதுக்கிட்ட பொறுப்பாக படிச்சிட்டிங்கன்னா அது எந்த சந்து பொந்தெல்லாம் கூட்டின்னு போதோ அது பின்னாடியே போங்க. இது பேர் தான் ஞானம். ஆனால் இது மாதிரி போக முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம மனம் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல். நிறைய பேர் ஞானம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சாமியாருங்கெல்லாம் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்ல, அப்படியே வாழ சொல்கிறாங்க. அந்த அப்படியே வாழ்கிறது தான் நம்ம விட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய லட்சியங்கள் இருக்குது, டு டூ லிஸ்ட் இருக்குது. நேக்கடாக வாழ தெரியாது நம்மளுக்கு. நேக்கடாக வந்தால் மனம் பயப்படும். ஏன்னா அது பிடிக்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே. ஒரு கொம்பு வேணும் அதுக்கு. எப்பயுமே எதையாச்சும் ஒன்று பற்றிக்கணும். நான் பணக்காரன் ஆகணும், நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் வெற்றியாளன் ஆகணும் அப்படிலாம் நினச்சின்னு இருக்குது. அது பணக்காரன் ஆகணும், வெற்றியாளன்னா என்ன பண்ண முடியும்? யாரை போய் நீங்கள் வெற்றி கொள்வீங்க? உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் வெற்றி கொண்டால் தானே வெற்றியாளர் ஆக முடியும். ஒரு விளையாட்டு இருக்குன்னா அது ஒரு 500 பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அந்த 500 பேரை வென்றுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றியாளர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் உங்களுக்கு அந்த மாதிரியான பேஜஸ் கொடுத்துருக்கு. அதை நோக்கி லட்சியம், டூ டூ லிஸ்ட்டு, அது இது. மைண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் மட்டும்தான் ஒபே பண்ணுவோம். நீங்கள் எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே விட்டிங்கன்னா அவங்க உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துருவாங்க. அதனால தான் உலகம் ஃபுல்லாக ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் பாலிசியும் கைட்லைன்ஸும் இருக்குது. மைண்டை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே விட்டிங்கன்னா அது எதுவுமே செய்யாது. அதுக்கு கொடுக்கணும், ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது செய்யும். சரிங்களா? நீங்கள் மைண்டை ஒழுங்காக வச்சுருக்கிறதுனாலையோ மனதை ஒழுங்காக வச்சுருக்கிறதுனாலையோ இந்த பூமியை விசாலமாக்கலாம், அதிகாரத்தை அதிகப்படுத்திக்கலாம், பணத்தை அதிகப்படுத்திக்கலாம், நிறைய சோறு எடுத்துக்கலாம், எல்லா லக்ஸுரியஸ் பொருளையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு அதனால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெய்லி சந்தோஷமாக இருக்காது. அந்தந்த நாட்களோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காலமோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களோட கோர் இருக்குல்ல, உங்களோட மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, உங்களோட அதாவது அந்த ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, உங்களோட கோர் என்னென்னா இருப்பு ஒன்றுமே இல்லாத ஒன்று. அது எதை கொண்டு சந்தோஷம் அடையும் அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்கள் மனதை கைவிடுறீங்களோ அப்போ தான் மொத்த சமாதானமும் அமைதியும் உங்களுக்குள்ளே வரும். அதுதான் உங்களை மிகப்பெரிய ஆனந்தத்துக்கு கொண்டு போகும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் மனம் ஏற்படுத்துகின்ற ஒரு இல்யூஷன் தான். அது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் மற்றவங்களோட பெருசாகணும், மற்றவங்களோட சூப்பராகணும் அப்படின்னு நினச்சின்னு எதையோ ஒன்று செய்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு குப்பைக்காரன் கூட நல்ல குப்பைக்காரனாக இருக்கணும், ஒருத்தனோட ஒரு 10 ரூபாய் அதிகமாக பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறான். எதுக்குன்னு தெரில. ஒன்றுமே இல்லாதவங்க கூட அவனோட ஒன்றுமே இல்லாதவன்ல ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறான். புரியுதுங்களா? எல்லாரும் அப்படி தான் நினச்சின்னு இருக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் தெரில. நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியவே இல்லை. பைத்தியம் பிடித்தவர்கள் போல மன ஓட்டத்தில் சிக்கி அன்பை இழந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னதே தெரியாத அளவுக்கு இந்த ஆன்மீக வியாதிகள் வேற குப்பையாக நம்ம தலையில் கொட்டி விட்ருவாங்க. கண்டதை பேசி விட்ருவாங்க, இல்லாததெல்லாம் பேசிடுவாங்க. நம்மளும் அந்த இமேஜினேஷனில் மைண்ட் ஒன்றும் இல்லை, அது சரியான ஒரு இல்யூஷன் கிரியேட்டர். எதனா யாருன்னா பேசுறது நீங்கள் கேட்டால் போதும், அவ்வளோதான். அது மைண்ட் இமேஜின் பண்ணிக்கோ. அப்படியா இப்படியா இது பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், டெய்லி காலைல எழுந்து 3 மணிக்கு உட்காந்துடலாம், அது செய்திடலாம், இது செய்யலாம் நினைக்கும். ஆனால் உங்களால் செய்ய முடியாது.
யாரால செய்ய முடியுதா என்ன? இதை பண்ணிடலாம், நம்ம அப்படியே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம். டெய்லி கண்ணை மூடி உட்காந்து பென்ஸில் போகிற மாதிரியும், ரோல்ஸ் ராய்ஸில் உட்காந்துருக்க மாதிரியும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வரதா செய்யும். அதில் எந்த வித கடவுள் அதெல்லாம் தடுக்கவே தடுக்காது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் நினச்ச உடனே உங்களால் வர வைக்க முடியுதுல்ல, உள்ளுக்குள்ளே வெளியிலையும் வர வைக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டதா இல்லை. நீங்கள் எவ்வளோ பணத்தை வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம், எவ்வளோ வைரத்தை வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம், எவ்வளோ தங்கத்தை வேணாலும் எடுத்து பூசிக்கலாம், எவ்வளோ பெரிய நிலத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டது மட்டும்தான். ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் அது உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் தான் நினச்சிட்டீங்க அது என்கிட்ட இருக்குதுன்னு. அது இருக்குது, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் அன்பு, பேரன்பை தெளிவாக புரிஞ்சுங்க. எப்படி இந்த வெட்ட வெளியோ இல்லை ஐம்பூதங்களோ எந்த பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குதோ, அதோட அன்பு அதோட இயல்பு நிலையில் இருக்கிறது. சூரியன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து போகிறதுலாம் இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக வேலை பார்க்கும். அதுதான் அதோட அன்பு. சந்திரன் கரெக்டாக வேலை பார்க்கும், கொஞ்சம் நவுந்தால் கூட மொத்தமாக முடிஞ்சிடும்ல. மழை கரெக்டாக வேலை பார்க்கும். புரியுதுங்களா? நீங்கள் எண்ணத்தை தான் போட்டு எரிச்சு வானத்தில் அமிச்சா கூட மழை தண்ணியை மட்டும் தான் தரும். நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி தரும், அவ்வளோதான். நீங்கள் என்ன கரமத்தினா அதில் போடுங்களேன், எரிச்சு விடுங்க, அதை பண்ணுங்கள், ஏசியை போடுங்க, எதையோ பண்ணி ஃப்ரிட்ஜெல்லாம் போட்டு C2 ஓசோன் அந்த லேயரையே எரிச்சிடுங்க, அப்போ கூட அது உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் தரும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அது பேரன்பில் இயங்குது. நம்ம மையத்துக்கு வராமல், நம்மளோட இயல்புக்கு வராமல் நம்ம பேரன்பாக மாற முடியாது. முதல்ல நம்ம அன்பாக மாறணும். நான் அன்பாக மாறுறேன், அன்புன்னு பேர் வச்சுக்க போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாமே நீங்கள் இதுவரைக்கும் வைத்து கொண்டிருந்த நம்பிக்கைகளோ, இல்லை நம்பிக்கைன்றது என்னென்னா மனதளவில் இல்லை, உங்களோட இருப்பில் தான் நம்பிக்கை இருக்குது. உங்கள் மனம் நம்புறதெல்லாம் இல்யூஷன் தான், அதான் அவநம்பிக்கை. உங்கள் மனம் நம்பி கொண்டு இருக்குதுல்ல நிறைய விஷயங்களை, அதெல்லாம் அவநம்பிக்கை தான். புரியுதுங்களா? நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணுன்னு சொன்னாலும் என்னால் காமிக்க முடியும் உங்களுக்கு. யாரை பார்க்கணுன்னு சொன்னாலும் என்னால் காமிக்க முடியும். ஏன்னா உங்கள் மனம் எப்படின்னா, ஒரு படம் ஓடிட்டுருக்குல்ல, ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குது உங்களுக்கே தெரியுது தானே. இப்போ ஒரு கண்ணை மூடி ஏதோ ஒரு படத்தை ஓட்டணும்னு நினச்சா ஓட்ட முடியுது தானே. கண்ணை மூடி விஜயை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியுது. விஜய் தான் வராரு உங்களுக்குள்ளே. நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கைக்கு எப்படி பதில் அளிக்கிறோம் தெரியுமா? இப்போ உங்கள் அப்பா இருக்கார்ல, உங்கள் அப்பா இருக்கார், இல்லை உங்கள் கணவர் இருக்கார், மனைவி இருக்காங்க, இல்லை உங்கள் குழந்தைங்க, அவங்கள ஃபோட்டோ எடுத்துருங்கல்ல. ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோ காப்பியோ போட்டுருங்க. ஃபோட்டோ போட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போது உங்கள் அப்பா கூட வாழணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் வாழ்வீங்களா, இல்லை அப்பா கூட இருப்பீங்களா? ஃபோட்டோ இருந்தால் அப்பா இருக்கிற மாதிரி நினச்சிக்க முடியுமா? இல்லை. அந்த மாதிரி தான் உங்கள் மனமும் இல்லாததை இருக்கிற மாதிரியே காமிச்சு. இப்போ எப்படி நம்மளால் அதை செய்ய முடியாதோ, இல்லை உங்கள் குழந்தைங்க கூட அந்த ஃபோட்டோவை பார்த்து குழந்தைங்களாம் நினச்சி அந்த ஃபோட்டோக்கு சோறுலாம் ஊட்ட முடியுமான்னா முடியாது. அந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட் ஏற்படுத்துகின்ற இல்யூஷனும் இல்லை அது. ஆனால் இருக்கிற மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க. எப்படி நீங்கள் ஃபோட்டோவை கட்டி பிடிச்சி உங்கள் குழந்தைக்கு சோறு ஊட்ட முடியாதோ, இல்லை உங்கள் கணவருக்கு எதுவுமே பண்ண முடியாதோ, இல்லை உங்கள் அப்பா கூட இருக்க முடியாதோ, இல்லை உங்கள் அம்மா கூட இருக்க, அது ஃபோட்டோ, அவ்வளோதான். அந்த கடந்த கால நினைவு அது. அப்படியே அதை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் தான் எங்கள் அப்பான்னு கட்டி பிடிச்சின்னு இருக்க முடியுமா என்ன? முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கைக்கு பதில் தரீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் மனம் நிறைய கடந்த கால நிகழ்வுகளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குது. ஆனால் அதை நீங்கள் உண்மைன்னு நினச்சி அது கூட வாழ்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு துன்பம் வருது. அந்த ஃபோட்டோ உங்கள் அப்பா கிடையாது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரும் உங்கள் அப்பா தான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறார், அவ்வளோதான். அது ஒரு இல்லாத ஒன்று. ஆனால் அது இப்போ நீங்கள் அதை போய் இப்போ சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பசி எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு சாப்பிடுவீங்களா? இந்த ஒருக்கே சோறு அதான் பார்த்தா தெரியுது சோறு இருக்குது. இல்லை ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை சாப்பிட முடியுமா? முடியாது. இல்லை, அந்த மாதிரி தான் உங்கள் மனம். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கைக்கு எதிரொலிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. வறுமை இருக்குது. கேட்டால் இது எல்லோரும் உங்களுக்கு கர்மா. உங்கள் ஆயா சின்ன வயசில் ஒரு சின்ன எலியை சாக வச்சிட்டாங்க, அதனால உங்களுக்கு பாவம். உங்கள் தாத்தா ஒரு பல்லியை மிதிச்சிட்டாரு. உங்கள் ஆயா ஒரு நடக்கும்போது ஒரு பாம்பை மிதிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா தெரியாமல் ஒரு பாம்பு அடிச்சிட்டாரு. உங்களுக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் கதையாக கட்டி உங்கள் மைண்டு எல்லாத்தையும் ஒத்துக்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்கல்ல,
உங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்க எது சொன்னாலும் நம்பும். உங்கள் குழந்தைங்க இல்லை கணவன் மனைவி அம்மா அப்பா அவங்க எதனா பொய்யே சொன்னால் கூட நீங்கள் நம்புவீங்க. ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னால் உங்களால் அதை அனலைஸ் பண்ணி தள்ளி வச்சுலாம் பார்க்க முடியாது. ஏன்னா மைண்ட் அந்த அளவுக்கு கட்டப்பட்டது. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு பதில் தெரியாத ஆன்மீக கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் என்ன தெரியுமா? கர்மா இஸ் பூமரங். அது அப்படியே உங்களை வந்து நெரிச்சிரும். சும்மா இருங்க, அது நெருக்கிட்டோம். என்ன இப்போ எப்படியோ நெருக்கி தானே போகுது, நெருக்கிட்டோம். என்ன இப்போ? பதில் தெரியாத எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கர்மா தான். சரிங்களா? அதுவும் நீங்கள் செய்த கர்மா இல்லை, உங்கள் ஒரு 7 தலைமுறை செய்த கர்மாலாம் உங்கள் தலையில் வந்து விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு அறிவும் கிடையாது, உங்களுக்கு புதுசாக கண்ணு கிடையாது, காது கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த கர்மா வச்சே வாழ்ந்துட வேண்டியது தானே. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. புரிஞ்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் பதில் தெரியாத எல்லா கேள்விகளுக்கும் எப்படி குருமா வச்சா இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். அது அந்த மாதிரி கர்மாவும் பதில் தெரியலன்னா கர்மா. உங்களுக்கு எதனா அடிபட்டுச்சுன்னா கர்மா. நீங்கள் எங்கன்னா தலை குப்புறம் கீழே விட்டிங்கன்னா கர்மா. கவனமாக போகல, அவ்வளோதான். நீங்கள் எண்ணெய் ஓட்டத்தில் சிக்கி செத்துன்னு எதையோ யோசிச்சுன்னு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமே நீங்கள் மட்டும்தான். நீங்கள் விதையை யோசிச்சுன்னு அது இல்லை இது இல்லை பதில் இல்லை. டெய்லி சோறு இருக்குதுல்ல, ஏதோ ஒரு பசி போதா, சோறு இருக்குதா, ஏதோ படுக்கிறதுக்கு இடம் இருக்குதா, ட்ரெஸ் இருக்குதுல்ல, போட்டுங்க. முதல்ல அதை போட்டுக்கிட்டு ஏதோ வேணுன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. இங்கே லைன் கூட கிடையாது, கேட்டால் கிடைக்கும். இங்கே கேட்கறதுக்கு தான் யாருக்கும் தெரியாது. அதுக்கு நீங்கள் உங்களை கவனிக்கணும். வெளியில் நீங்கள் பொருட்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இது இல்லை, நான் ஏழை, கஷ்டமாக இருக்குது, பொருள் இல்லை, அது இல்லை, காசு இல்லை, கடன் கட்டணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை விட இதெல்லாம் கஷ்டமாக என்ன? உங்களை பாருங்கன்னு சொன்னால் கஷ்டமாக என்ன? எந்த சூழல் நடந்தாலும் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், என்ன இப்போ? ஏன்னா அதெல்லாம் மறைய போகிறது இல்லை, இருக்கட்டும். ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்னா அதில் நீங்கள் நிறைய எழுதிடுறீங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்னா அப்படியே எழுதுறீங்க அது மேலே. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, அப்படி இப்படியா அப்படியா, கடன் கேட்க போகிறாங்களே, ஃபோன் வருமே, என்ன பண்ண வந்தால் பேசுங்க, தரேன்னு சொல்லுங்கள், சும்மா இருங்க. மன ஆற்றல் இழப்பு தான் உங்களுக்கு நோயையும் கொண்டு வரும். கேட்டால் உடனே கர்மான்ட்டுருவாங்க. இருக்கட்டும், எல்லா கர்மாவும் இருக்கட்டும். இருக்கிற கர்மாவை அது சரி செய்யறதுக்கு வேற எப்பயோ ஏற்படுத்தின கர்மாவெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற கோயிலுங்களுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில, அதெல்லாம் நீங்கள் தான் யோசித்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து இதெல்லாம் சொல்கிறாங்களே, நான் எவ்வளோ ஒரு மக்கா இருக்கிறேன். நீங்கள் படிக்கும்போது ஏதோ 1வது 2வதுலேருந்து 12வது வரையும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் மக்கு கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, அதான் நம்மளாம் இருக்கிறோம்ல, அதான் மக்கு. எது சொன்னாலும் நம்பிடுறோம், எது சொன்னாலும் செய்கிறோம். எவ்வளோ மக்கா இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் ஆன்சர் தெரிலன்னா கர்மான்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அவ்வளோதான். உங்கள் மைண்டுக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான், அதுக்கு ஒரு கர்மமும் தேவை கிடையாது. உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி எழுந்தால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பதில் தேவை, அவ்வளோதான். நீங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க யாரும் விரும்புறதில்லை. புரியுதுங்களா? மேகங்கள் கூட நகரும் போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், உருவங்கள் தெரியும். அந்த மாதிரி உங்களோட எண்ணங்களில் கொஞ்சம் அழகான எண்ணங்கள் வந்தால் போதும், நீங்கள் மயங்கிடுவீங்க. எண்ணமாவது மண்ணாகுது அப்படின்ட்டு மனமாகுது, இது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு மைண்டு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அட்ரினலினை சுரக்க வைக்கும், இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு. எல்லாத்துக்கும் கவனமாக இருங்க, பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாருக்குமே உடனே வந்துருமானா வராது. இருந்தாலும் கொஞ்சமாக புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ தான் இங்கே டான்ஸ் ஆடினாலும் நல்லா தான் ஆடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. இந்த உலகத்தை எவ்வளோ வேணாலும் எடுத்து உங்கள் மேலே பூசிக்கிங்க, எவ்வளோ வேணாலும் வாழுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு துன்பம் தராதிங்க, மற்றவங்கள உங்களுக்கு கீழெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்கள் மற்றவங்க மேலே என்ன பதிவுகளெல்லாம் வைக்கிறீங்களோ, அதே அளவையால் நீங்களும் அளக்கப்படுவீர்கள். சும்மா இருங்க. புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அது உங்கள் கூட வரும். ஏன்னா அது எல்லாத்துலேயும் இருக்கும். அது உங்களை கைவிடுவதும் இல்லை, அது உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. புரியுதுங்களா? அது பேர் இறைவன், கடவுள், அல்லாஹ், சிவன், கர்த்தர், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை முருகன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் அதை கூப்பிடுங்க.
உங்களுக்கு தெரியவே வேணாம், சும்மா கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறத உங்களால் பார்க்க முடியும். எதுவுமே தெரியாமல் கூப்பிட்டீங்கன்னா இந்த உலகம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். நல்ல சோறு கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும், உணவு, உடை, இருப்பிடம், இந்த பேசிக் நீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அது கூப்பிட்டா போதும். அது ரொம்ப நம்பி கிம்பிலாம் கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டுக்குப்பா, நான் உனக்கு இதெல்லாம் சும்மா கொடுத்துட்றேன்னு சொல்லுது அது. ஏன்னா எல்லாமே அதோடது. ஏன்னா இங்கே எப்படி இதெல்லாம் வந்ததுன்னுலாம் உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் இருக்குது, நம்மளுக்கு நிறைய ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 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 கூட்டமாக இருக்கிறவனுங்க நமக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்குறானுங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறானுங்க. அரசாங்கம் இருக்குது, எல்லாம் சொல்லுது நம்மகிட்ட, அதனால நம்ம அமைதியாக இருக்கோம். ஆனால் இதெல்லாம் அவங்களும் படைக்கல, அதெல்லாம் அப்படியே இருந்தது, நம்மளும் இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்களால் உங்ககிட்ட இருந்து விடுதலை கொடுத்துக்க முடியும். விடுதலை என்பது மன அமைதி தான். விடுதலை என்பது உங்களுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது. விடுதலை என்பது மனிதர்களிடத்திலிருந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க அப்படி இல்லை, அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் விடுதலை. உங்களை இப்போ உங்கள் வீட்டில் யாருன்னா துன்பப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், தவறான வார்த்தைகளை பேசலாம், உங்களை கேவலமாக பேசலாம், அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதனால் பாதிக்கப்படுறீங்கள்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு விடுதலைக்கான வழி. அதை நீங்கள் சரி செய்கிறது தான் விடுதலையை தவிர, அவன் என்னை அடிமைப்படுத்திட்டான் அதெல்லாம் விடுதலை கிடையாது. அவன் உங்களை அடிமைப்படுத்தம் தான் நினச்சின்னு இருக்கிறான். புரியுதுங்களா? நீங்கள் மன பாதிப்படையாமல், மனதின் ஆற்றலை இழக்காமல் ஸ்டபனாக நில்லுங்க. என் இறைவன் எனக்கு போதுமானவன். கவனிங்க, உங்களுக்குள்ளே உங்களை யாரா நாயின்னு சொன்னால் என்ன நடக்குது உள்ளுக்குள்ளேன்னு கவனிங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் மனம் என்னமோ ஓடும்னு பாருங்கள். லைட்டோட வேகத்தை விட ஓடும், வேகம் எடுத்து ஓடும். மனம்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட சக்தி தான். அந்த சக்தியை விரயம் பண்ணுறீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் எப்படி லேசாக அன்பு, பேரன்பை புரிஞ்சுங்க. இல்லை நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் பக்கமாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன் அப்படின்னா போடுங்க, அதுவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் செய்ய முடியும். அது இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்குள்ளே போங்க, அதுதான் உங்களுக்கு முழு திருப்தியாக தரும். நீங்கள் நிறைய வாசிச்சிட்டிங்க போதும், நீங்கள் நிறைய தெரிஞ்சிட்டிங்க போதும். இன்னும் நீங்கள் ஒரே விஷயத்தை தான் டெய்லி தெரிஞ்சுக்கவும் போகிறீங்க. அது உங்களுக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதையே எதுக்கு நிறைய வாட்டி தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதையே தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. எல்லாம் நன்மைக்கே. இது ரிலேட்டடாக நிறைய கதை இருக்குது. ஒரு ராஜா ஒரு நாள் காட்டுக்கு போனார். அப்போது ஆதிவாசிகளோ இல்லை காட்டுவாசிகளோ அவரை பிடிச்சின்னு போயிட்டாங்க. அவரை வெட்டுறதுக்கு போகும்போது அவர் கையை பார்த்தாங்க. ஒரு சுண்டு விரல் இல்லை. உடனே இந்த மாதிரி உடம்புல குறை இருக்கிற மனிதர்களை ஆதிவாசிகள் சாட மாட்டாங்க, அவரை விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடியே அந்த சுண்டு விரல் எப்படி வெட்டப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பேய் கதை இருக்குது, சரிங்களா? நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ சுண்டு விரல் ஏதோ ஒரு விபத்தில் ராஜாவுக்கு சுண்டு விரல் போயிடுச்சு. அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அந்த ஆதிவாசிகள் அவரை சாப்பிடாமல் விடும்போது தான் அவருக்கு புரிஞ்சுது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. இந்த கதைலாம் நான் சின்ன வயசில் படித்தது தான். அப்போது நான் இதெல்லாம் நம்ப தான் செய்தேன், புரிஞ்சுங்களா? நம்ப தான் செய்தேன். இனிமேலும் இந்த மாதிரி கதைகள் வந்து கொண்டு தான் இருக்க போகுது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கே கிடையாது. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தடி உண்டிங்கன்னா எல்லாம் நன்மைக்கே, வண்டி லாரி ஏற்றிச்சுன்னா எல்லாம் நன்மைக்கே. உங்களால் எப்படி அதை ஒத்துக்க முடியாது? எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே நன்மைன்னு ஒன்று இருக்குது. நன்மைக்கே அப்படின்னா நன்மைனா ஒன்றும் கிடையாது. உங்கள் முன்னாடி சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான். அதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு அர்த்தம். இங்கே உருவாக்கப்பட்டது எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான். எல்லாம் நன்மைக்கு அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற எல்லாமே நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நடக்கிறதெல்லாம் எனக்கு கொசு கடிச்சிச்சின்னா நன்மைக்கு, ஜுரம் வந்துச்சுன்னா நன்மைக்கு, அப்படி கிடையாது. இருக்கிற எல்லாம் நன்மைக்கே தான். உங்கள் மனநிலையை பொறுத்து அதை நீங்கள் நாசம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சோறை ஒழுங்காக சாப்பிட்லாம், உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சோறு மாறிடும். ஆனால் இங்கே இருக்க சோறு நல்லது, உங்கள் வீடு நல்லது, மனிதர்கள் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க. ஆனால் உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள மாற்றிப்பீங்க.
அது பேர் தான் எல்லாம் நன்மைக்கே. இங்கே இருக்கிற எல்லாமே நன்மைக்கானது மட்டும்தான். ஆனால் உங்களோட மனநிலையும் தீர்ப்பும் உங்களுடைய எண்ண ஓட்டமும் எல்லாத்தையும் தீமையாக மாற்றுது. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்களுக்கு நடக்கிறதே நன்மைக்கே அப்படின்னா உங்கள் வீட்டை திறந்து வச்சுட்டு தூங்குங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தானே? அதெல்லாம் முடியாதுல்ல. இப்போ இதை இப்படி போர்ட்ரே பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன்ல, எல்லாம் நன்மைக்கே. வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டிருக்கின்ற எல்லா பொருட்களும், படைக்கப்பட்ட எல்லாமும், இருக்கின்ற எல்லாமும் நன்மைக்கே. நீங்கள் அதை பயன்படுத்தி தீமையாக மாற்றுவீங்க உங்கள் மன இச்சையின் காரணமாக. புரியுதுங்களா? முள் உங்களை குத்துச்சுன்னா தீமை. அதே முள்ளை உங்கள் வீட்டை சுற்றி போட்டு காம்பவுண்ட் சுவராக மாற்றினீங்கன்னா அது நன்மை. அது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி அதை நன்மை ஆக்குறீங்கன்றது தான் முக்கியம். எல்லாம் நன்மைக்கே, இங்கே இருக்கிற எல்லாமே நன்மைக்கே. அதை எப்படி எல்லாத்தையும் நன்மையாக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மையத்தில் அடங்குவது தான் எல்லாத்தையும் நன்மையாக்கிறதுக்கான வழி. எல்லாம் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் நினைக்கிற பொருள்லாம் நகர மாட்டுதில்ல, அதனால் அது உங்களுக்கு வேலை பார்க்காதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த பொருள் எல்லாமே நகரும், இந்த பொருள் எல்லாமே அதிரும். புரியுதுங்க? ஆனால் உங்களுக்கு அது அப்படியே நிற்கிறது மாதிரி தெரியுது. இப்போது சூரியனை சுற்றி பூமி சுற்றின்னு இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சூரியன் சுற்றுதா பூமி சுற்றுதாலாம் தெரியாது. அது ஏதோ ஒன்று சுற்றுது, பூமி சுற்றுது இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியவே இல்லை. நம்மளும் சுற்றணும்ல, ஏன் தெரியவே இல்லை? ஆனால் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் நடுக்கமாச்சும் நடக்கணும்ல. இப்போ நீங்கள் சின்னதாக எதையாச்சும் ஒரு பாலை சுற்றுங்க, அதனால ஒரு அதிர்வு இருக்குது தானே? புரியுதுங்களா? ஒரு பைக் ஓட்டுறோம், பைக் போகுது, அது மேலே உட்காந்துட்டு இருக்க நம்ம பைக் போகிறதுனால போகிறோம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகலையே. நம்ம அப்படியே ஸ்டேஷ்னரியாக தானே இருக்கும், மூவே ஆகாமல் இருக்கும். பைக்கில் உட்காந்துக்கிட்டா போதும், நம்மளுக்கு எதுவுமே ஆக மாட்டுது. புரியுதுங்களா? இந்த பொருள் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் சின்னதாக எதனா ஒன்று தடுக்கி கூட கீழே விழுந்துடலாம். இங்கே இருக்கிற எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் உங்கள் மனநிலையை பொறுத்து நீங்கள் அதை தீமையாக மாற்றுவீர்கள். அமைதியாக இருங்க. இந்த உலகம் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. இந்த பரிசை ஒழுங்காக பயன்படுத்துங்க. கிஃப்ட் இது. ஆனால் இந்த கிஃப்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னா, அலமாரியில் இருக்கிற ₹1 எடுக்கிறதுக்கு இந்த கிஃப்ட்டை தான் போட்டு ஏறி எடுக்கிறோம். ஆனால் இந்த கிஃப்ட் பெரிய கிஃப்ட்டு. புரியுதுங்களா? இந்த உலகம் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு. அது நன்மைக்கு தான், நன்மையாக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மனநிலையின் காரணமாக நீங்கள் அதை தீமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கொசு கட்சிச்சு, எலி கட்சிச்சு, நாய் கட்சிச்சு, எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதையும் கடந்து போகல. அதை நான் தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறீங்க. நீங்கள் எதையும் கடந்து போகல. கடந்து போனோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இருப்பில் இருக்கணும். அப்போ எல்லாமே உங்களை கடந்துடும். காலங்கள் உங்களை கடந்துடும். மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அங்கு நேரம் இல்லை, காலமும் இல்லை. ஆகுகின்ற மாத்திரத்தில் எல்லாம் ஆகிவிடும். ஏன்னா மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்புறதே கிடையாது, முகத்தை தான் திருப்புறோம். நம்ம மொத்தத்தை பார்த்து முகத்தை திருப்புறோம்ல, அது ஆக்சுவலாக மனம் தான் திரும்புது. மனம் முகமாக திரும்புது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதெல்லாம் இப்படி புரிஞ்சுங்க. உங்களுக்கு சாதகமான பதிலை எப்பயுமே எடுத்துக்கிறது தான் நம்மளோட பழக்கம். புரியுதுங்களா? நம்மளுக்கு எப்படி சாதகமாக ஒரு பதிலை மாற்றிக்கலாம், எப்படி ஒரு ஷூவை தயாரிச்சுட்டு நம்ம காலை அது உள்ளே போட்டுக்கலாம். சின்ன ஷூவாக இருந்தாலும் பரவாயில்ல, மடக்கி போட்டு ஷூ போட்டுருக்க காமிச்சிடலாம் அப்படின்றது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. ராவாக அப்படியே நேக்கடான உண்மையில் நீங்கள் உங்களை நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும். அக்செப்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல, நான் இப்படி எல்லாம் தான் இருக்கிறேன், தப்பாக இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் தேடுற ஞானம். ஞானம்ன்றது உங்களோட தெளிவு தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் தான் அதோட சிதறல்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் கேட்குறதுக்கோ கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அதனால் இதை ஃபேஸ் பண்ணுங்கள். இதை மறையாதீங்க. சும்மா உங்களை சுற்றி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டு பூசிக்காதீங்க. அதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம்
தெரிஞ்சு தெரிஞ்சு எதுக்கு இப்போ எல்லாருக்கும் போட்டு காமிச்சுன்னுக்கிறீங்க? சும்மா இருங்க. உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே தெரியும். செயல்படுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்மியில வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா, வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சுத்தின்னு இருப்பீங்களா? இல்ல வேலை செய்யணும்ல நீங்க போய். உங்களுக்கு தான் தெரியும் கவனிங்கன்னு சொல்லியாச்சு. கவனிங்க. அமைதியா இருங்க அப்படின்னா, கவனிச்சா அமைதி வரும். அமைதியாலாம் நீங்க இருக்க முடியாது. மன ஓட்டத்த பாருங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சுல்ல, செய்யுங்க. தப்பு தப்பா செய்யுங்க. அதுவும் சரியா கூட செய்ய சொல்லலையே. தப்பா செய்ய சொல்றோம். தப்பா செய்யறதையே நான் சப்பா தான் செய்வேன்னா, பரவால்ல. அதான் தப்பா தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல. தப்பா செய்யுங்க. நீங்க தப்பா தான் செய்யணும். அதான் கரெக்ட்டு. தப்பு தப்பா கவனிங்க. முடியலன்னா 10 நாள் கேப் விட்டுருங்க. திருப்பி ஞாபகம் வரும்போது செய்யுங்க. நோ கில்ட்டு. நோ இந்த வாழ்க்கைய பெருசாவும் எதுவும் பெருசா எழுதி வச்சுக்காதீங்க. சாதாரணமா இருங்க. சாதாரணமா இந்த வாழ்க்கைய பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அது உங்க கூட இருக்குது அவ்வளோதான். அதனால உங்கள பெருசா மாத்திக்காதீங்க. நீங்க எப்போ இந்த பெருசு கூட துள்ளி குதிச்சு இறங்குறீங்களோ, பரதேசம் புகுறீங்களோ, இந்த டேர்ம்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இதெல்லாம் பரதேசம் புகுறது அப்படி இப்படின்னு இருக்கும்ல. அதெல்லாம் சாதாரணமா பாருங்க. ஒண்ணும் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள போறது தான் பரதேசம். ஏன்னா உங்களுக்குள்ள தான் ஸ்பேஸ் இருக்கே. உங்களுக்குள்ள தான் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கே. உங்களுக்குள்ள போங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லல்ல. ஆனா எண்ணங்கள் ஓடுது, நினைவுகள் இருக்கு, என்னென்னவோ இருக்குல்ல. ஆனா அத சாலிடா நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. அதுக்குள்ள போனீங்கன்னா வெளியில இருக்கிறதுக்குள்ளயும் முடியும். அதனால எல்லாம் நன்மைக்கேனா இப்படி புரிஞ்சுங்க. இங்க இருக்கிற எல்லாமே நன்மைக்கே. மன அரிப்பை பொறுத்து நீங்க அத தீமையா மாத்துறீங்க. அதனால விரல வெட்டாங்க நன்மைக்கே அப்படின்னா விரல வெட்டவே கூடாதுங்க. நீங்க தடிக்க விழுந்தீங்கனாலே எங்கோ தப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இசையலனாலே நீங்க தப்பா இருக்குன்னு அர்த்தம். உங்க உடம்ப லைட்டா எதனா பதம் பார்த்தது அப்படின்னாலே நீங்க சுதாரிச்சுக்கணும். மனத ஒழுங்காக்கணும்னு அர்த்தம். ஏன்னா முதல் பாதிப்பு உடம்புக்கு தான் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் மனதுக்கு. ஏன்னா இந்த உடம்பு தான் இந்த ஸ்பேஸோட ஒட்டின்னு இருக்குல்ல. புரியுதுங்களா? முதல்ல உங்களுக்கு இந்த உடம்புக்கு தான் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் ஒத்திசையாம இருக்கிறதுக்கான அறிகுறி. உங்க மனம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அது ஒழுங்கா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். நீங்க தான் அத கேட்குறீங்க. என் கால்ல அடிபடணும் அப்படின்னு நீங்க தான் கேட்குறீங்க. நீங்க கவனமா நடக்கல, கவனமா போல. நீங்க எதையோ யோசிச்சுன்னு எதையோ செய்றீங்க. அதனால உங்களுக்கு துன்பம் வருது. வேற ஒண்ணும் கிடையாது. கவனம் இல்லாம நீங்க போயின்னு ஒரு பள்ளத்துல கால விட்டு கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க கவனம் இல்லாத போனதுனால தான் அது வந்தது. கர்மா கிடையாது. உங்க தாத்தா பாம்ப சாவடிச்சதுனால வந்த கர்மா கிடையாது. புரியுதுங்களா? எங்க அம்மா நெறைய பல்லிய சாவடிச்சுட்டாங்க. அதனால பல்லி பாவம்லாம் எனக்கு வந்துச்சு. இந்த மாரி கேள்வி இந்த மாரியான மனிதர்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். பல்லிய பார்த்தாலே பயப்படுற மனிதர்கள். அடுத்த ஜென்மத்திலயாச்சும் நான் மனிதனா பிறக்காம இருக்கணும். நீங்க இந்த ஜென்மத்திலே பிறக்கலன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையே! உங்களுடைய பிறப்பு என்பது மனத கையாளணும் அவ்வளோதான். மனம் தேவைதான். அது வீணுக்காக படைக்கப்படல. அது பயன்படுத்தப்படணும். அது இஷ்டத்துக்கு விட முடியாது. அதான் எங்க பிரச்சனை. நீங்க அது எல்லாத்தையும் அது இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா, நாசமாயிடும். உங்க வீடு அது இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுட்டு பூட்டியே வச்சிருந்தீங்கன்னா, வீடு பூட்டி தான் இருந்தது. ஆனா தூசிலாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மாரி தான் மனமும். மனத கையாளணும். அதனால இப்படி புரிஞ்சுங்க. அருவம், உருவம். நம்ம எல்லாருக்கும் கடவுள் அருவமானவர், உருவமற்றவர் அப்படின்னு சில மதங்கள் சொல்லியிருக்கு. நெறைய பேரும் சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கோம்ல, நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு உடம்பு இருக்கு. ஸ்தூல உடம்பு. அப்புறம் எண்ணம். எண்ணம், மனம்னு ஒரு சக்தி உடல் இருக்கு. புரியுதுங்களா? அத தாண்டி பிரபஞ்ச உடல்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம 3ஆ இருக்கோம். நம்ம சாலிடா இருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். அது சாலிட் கிடையாது. நம்ம எது நெனச்சாலும் இப்ப நான் அமெரிக்கால இருக்கணும், வால் ஸ்ட்ரீட்ல நடந்து போயின்னு இருக்கணும் அப்படின்னு நெனச்சா என்னால நெனச்சுக்க முடியும். ஆனா அது சாலிட் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாரியான இதுவும் இருக்கு. உணர்வு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. உணர்வு நிலைன்றது தான் உங்களோட இருப்பு. புரியுது? உணர்வு நிலையில தான் எல்லாமே இருக்கு. உணர்வு நிலையில தான் இந்த பிரபஞ்சத்தோட
எல்லா விதமான இந்த பிரபஞ்சம் என்னவெல்லாம் செய்திகளை தாங்கி கொண்டிருக்குதோ அதெல்லாம் அங்கே இருக்குது. அது நம்மளுக்கு இன்ட்யூஷனாக வெளிப்படும். இப்போ உணர்வு நிலையில் உங்கள் இருப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு புது புது விஷயங்கள் புதுசு புதுசாக டெய்லி அறிவிக்கப்பட்டுனே இருக்கும். புதுசு புதுசான இந்த பிரபஞ்சத்தை பற்றியான அறிவு, இது இந்த இயக்கம் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அப்படி இப்படின்னு இந்த சயின்டிஸ்ட்லாம் ஏதோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம இருப்பில் நிலை பெறும்பொழுது நிறைய இந்த உணர்வு நிலையில் இருக்கும்பொழுது இந்த உணர்வு நிலையில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது. அதாவது எல்லாத்த பற்றியுமான ஏன் இதெல்லாம் இருக்குது, என்னவா இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் ஜஸ்ட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான விடைகள் இன்ட்யூஷனாகவே வந்துடும். அதுதான் இறைவன்கிட்ட பேசுறது. இன்ட்யூஷன் சொல்கிறாங்கல்ல, இன்ட்யூஷன் சிலது மனதிலேருந்து வரும். அதை நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். நம்ம டிவைட் பண்ணணும். மனம்னா என்னது, உணர்ச்சினா என்னது, உணர்வு நிலைனா என்னென்னு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். உணர்ச்சி, உணர்வு அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களோட மனக்கண்ணில் பார்த்தா தெரியாது. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியலாம். புரியுது? நான் 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 உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எனக்குமே தெரியல முன்னாடி. அதனால் என்னோடய அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு மாதிரி நிற்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி அன்சர்டனாக இருப்போம். பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உங்களோட கவனிக்கிறத மட்டும் நிறுத்தாமல் பண்ணினே இருங்க. ஒரு நாள் அற்புதம் நிகழும். ஒரே பார்வை உங்களுக்கு கிடச்சிடும். அதுவும் எண்ட் ஸ்டேட் கிடையாது. அது கிடைச்ச பிறகும் நீங்கள் ரிஃபைன் ஆகினே இருப்பீங்க. ஓகேங்களா? ரிஃபைன் ஆகினே இருப்பீங்க. அது கிடச்சிச்சுனால உங்களுக்கு உலகம் எளிதாக கிடச்சிரும். உலகத்தை எளிதாக ஆக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா எதை வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் அந்த ஒத்த பார்வை கிடைச்சது அப்படின்றது எண்ட் ஸ்டேட் கிடையாது. அது பிகினிங். உங்களோட விழிப்புணர்வு அப்படின்றது பிகினிங். அது இன்னும் போய்கிட்டே இருக்கும். அது நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அருவம் உருவம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அதுவும் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை. இந்த ஸ்பேஸில் நிறைய இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டார் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இருக்கோம். புரியுதுங்களா? ஒரு ஸ்டாரை நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஒரு தலை இருக்கும், 2 கை 2 கால் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கும் உருவம் இருக்குது. அதுதான் சிவன் மாதிரி. நம்மளுக்கு சிவனோட சிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் தான் கண்டுபிடிச்சி சிலையாக வச்சுருக்காங்க. ஆனால் அதை நம்ம சிலையாக கும்பிட்றது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வானத்தை பார்த்தீங்கன்னா, வானம் அப்படியே நம்ம வீட்டில் போட்டிருக்க ரூஃப் மாதிரி அப்படி இருக்காது. வானம் எப்படி இருக்கும்னா வளைஞ்சு இருக்கும். நீங்கள் வெளியில் நின்று போய் வானத்தை பார்த்தீங்கன்னா ரூஃப் மாதிரி தெரியாது. அது அப்படியே எப்படி சிவன் சிலை இருக்குதோ, சிவனோட ஸ்டாச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? வானத்தை போய் வெளியே நின்று பாருங்கள். அது அப்படியே நேராக இருக்காது. நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சிவன் ஸ்டாச்சு இருக்கோ அது மாதிரி இருக்கும். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் மலைகள் இருக்குது, செடி கொடி எல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் உருவமாக தானே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு பிரபஞ்சமாக இங்கே இருக்குது. 9 கோள்கள் இருக்குது. நம்மளுக்கு 9 நவ துவாரங்கள் இருக்குது. அந்த 9 கோள்கள் ஸ்ட்ரக்சரா இல்லை சாலிட் இல்லையா? சாலிட் தானே இருக்குல்ல. பூமி தொட்டால் சாலிடாக இருக்குல்ல. ஆனால் அது சாலிட் இல்லை. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நம்ம உடம்பு சாலிடாக இருக்கிறதுனால அது சாலிடுன்னு அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது அப்படி இல்லை. நம்மளோட உடம்பு ஒவ்வொரு அணுக்களாலையும் ஒவ்வொரு மூலக்கூறுகளாலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படி இப்போது சூரியன்லாம் அப்படி அப்படியே நிற்கிதோ, சந்திரன் எங்கே நிற்கிது, ஸ்டார்ஸ் அங்கே நிற்கிது, அப்படி அப்படியே நிற்கிது இல்லை. ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் சூரியன் ஒரு இடத்துல, சந்திரன் ஒரு இடத்துல, 9 கோள்கள் ஒரு இடத்துல, பூமி ஒரு இடத்துல, எல்லாமே அந்த இடத்துல தானே தொங்குது. அந்த மாதிரி அது அந்த விதி எப்படி இயங்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸும், ஆட்டமும், ஒளி உடல்லாம் சொல்கிறாங்கல்ல, மைன்யூட், ரொம்ப மைன்யூட், ஆட்டமோட மைன்யூட். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதோட பேரன்பின் காரணமாக தான் நம்ம உடம்புலாம் ஒட்டின்னு இருக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு எனர்ஜி ஃபார்ம், அவ்வளோதான். நம்மளால் அதை பார்க்க முடியும், நம்ம ஒரு எனர்ஜி ஃபார்ம்னு. நம்ம ஆனால் அது சரியாக அந்த காரியத்தை செய்யுது நம்மளோட ஆட்டம், அவ்வளோதான். நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஒளி உடல்னு
ரொம்ப குட்டி மைன்யூட் பார்ட்டிகள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு உடம்பு தெரியுது, அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்ற சோறும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். அதனால் இது அருவமும் கிடையாது, உருவமும் கிடையாது. உருவம். இது எப்போ வேணாலும் உருவம் எடுத்துக்கும், எப்போ வேணாலும் உருவத்தை இழக்கும். ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டியை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா தண்ணியாக மாறிடும். அதையே கொஞ்ச நேரம் சூட் பண்ணிங்கன்னா நீராவியாக மாறிடும், கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதே நீராவியை குளிர்ச்சி பண்ணிங்கன்னா தண்ணியாக மாறும், அதே தண்ணியை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். புரியுதுங்களா? அதனால் இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ இல்லை கடவுளை பற்றியோ தீர்ப்புக்கு வர முடியாது. இது அருவம், உருவம், இது எல்லாமாவும் இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாமாவும் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் பீட் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது யார் அவ்வளோ அழுத்தம் கொடுத்து ஓட வைக்கிறா? எப்படி அதெல்லாம் நடக்குது? புரியுதுங்களா? அதனால இதுக்கு உருவமும் இருக்கிறது, உருவம் இல்லாத தன்மையும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கடவுளுக்கு உருவம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதை நினச்சா அவங்க முன்னாடி உருவமாக வந்து நிற்கும். அது அது சரிங்களா? அதனால இதெல்லாம் இப்படி லேசாக புரிஞ்சுங்க. அதை நினச்சா உருவம் எடுத்து வரும். அதனால் அதுக்கு வந்து உருவம் கிடையாது, அதுக்கு உருவம் இருக்குது, ரெண்டுமே உண்மை கிடையாது. அது இஷ்டம். அது எப்போ வேணாலும் உருவம் எடுத்துக்கும், எப்போ வேணாலும் அது உருவத்தை இழக்கும். எப்படி ஒரு ஐஸ் கட்டி தண்ணியாக மாறி நீராவியாக மாறி மேலே போயிடுச்சோ, அதே மாதிரி அது உருவமும் இல்லை, அருவமும் இல்லை. உருவம், அது இஷ்டம், அது எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும் தன்மை கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து இதுக்கு ப்ரிசைஸாக இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அது எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அது எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருக்கும். ஒரு ஸ்பேஸ் தான் மரமாக மாறி இருக்கே தவிர விதை மாறல. புரிஞ்சுக்கணும். பெரிய ஆலமரம் ஒரு விதைக்குள்ளே இல்லையா அப்படின்னா இல்லை, விதை மட்டும்தான் முதல்ல இருந்தது. சும்மா இதெல்லாம் பேசும்போது நல்லாயிருக்கும், மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர் நல்லா போதையாக இருக்கும். ஒரு 4 ஹவரில் அதெல்லாம் தீர்ந்து போன பிறகு திருப்பியும் நம்ம என்ன வேலை செய்திருந்தோமோ அதையே போய் பண்ணுவோம். பெரிய ஆலமரம் விதைக்குள்ளே இல்லையானா எங்கே இருந்தது? இல்லையே. விதை போடும்போது விதை மட்டும்தானே இருந்துச்சு. அந்த 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 ஆலமரம் வளர்கிறதுக்கான ஒரு தொடக்கம் அது, அவ்வளோதான். ஆலமரம் விதைக்குள்ளெல்லாம் இல்லை, ஆலமரம் இந்த ஸ்பேஸில் தான் இருந்தது. புரியுதுங்களா? இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்ட்ரக்சரும் அதுதான். உங்களுக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் தானே இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லை, அதுவும் அதுதான். இந்த ஸ்பேஸில் தானே ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது பூமியிலேருந்து வளர்ந்தது அப்படின்னா பூமியிலேருந்து வளர்ந்தா கூட இந்த ஸ்பேஸில் தானே இருக்குது. பூமியிலேருந்து சத்தெல்லாம் எடுத்து பூமி அதுவாக மாறி இருக்கு. புரியுதுங்களா? பூமி அதுவாக மாறி இருக்கு, ஆனால் ஸ்பேஸில் இருக்குது. ஸ்பேஸ் மரமாக மாறி இருக்கு. அப்போ அது உருவம் எடுக்குது தானே. இப்போ நம்ம ஒரு உருவம் வச்சுருக்கோம், ஸ்பேஸ் நம்மளாம் மாறி இருக்கோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் புரிஞ்சிடும். புரியுதுங்களா? கொஞ்சம் புரியறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளும் இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸ் தான் அதுவாக மாறி இருக்குன்னு அர்த்தமே தவிர பொருள் எங்கேருந்தோ வரல. எல்லா பொருளுமே இங்கே இருக்கிற எல்லா உருவாக்கமும் எல்லாமே நம்ம சேர்ந்து உருவாக்குனது. இப்போ ஒரு பைக் எடுத்தால் நிறைய பொருள் சேர்ந்து ஒரு உருவத்தை உருவாக்கியிருப்போம். ஒரு வீடுனா நிறைய பொருள் சேர்ந்து ஒரு வீடை கட்டியிருப்போம். அதெல்லாம் இங்கே இல்லை. ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம். அங்கே ஸ்பேஸ் எப்பயுமே இருந்துன்னு தான் இருக்குது. இந்த பொருள் தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது புரிஞ்சிக்க முடியாத விஷயந்தான். இது ரொம்ப இதை விளக்கவும் முடியல, கஷ்டமாக இருக்குன்னா இதை தெளிவான வார்த்தையில் சொல்ல முடியல. சொல்ல புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அந்த ஸ்பேஸை தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஸ்பேஸ் தான் அங்கேயும் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும், ஃபோனு, நீங்கள் வச்சுருக்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அமைக்கப்பட்டது தான். எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு உருவம் வரும், எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு உருவம் வருமே தவிர கரெக்டாக அந்த உருவம் அங்கேருந்து போயிடும். சொல்லு புரியுதுங்களா? இப்போ டிவி இருக்குது, டிவி நிறைய பொருள் சேர்ந்தது டிவி. ஃபோன் இருக்குது, நிறைய பொருள் சேர்ந்தது ஃபோன். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு நிறைய தேவைப்படுது. அதை கரெக்ட்னா எல்லாமே இல்லாமல் போயிடும். இருக்குது, ஆனால் எல்லா பார்ட்ஸும் இல்லை, டிஸ்மேண்டில் பண்ணிட்டோன்னா இல்லை, ஆனால் அது இருக்குது. சொல்லு புரியுதுங்களா? அது இருக்குது, ஆனால் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. பொருட்கள் எல்லாமே இல்லை, அதனால தான் அது மாயை. ஆனால் அது இருக்கும்.
அதை கழட்டிட்டீங்க அப்படின்னா இருக்காது. 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் அதில் இருக்குது. இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். எல்லாத்தையும் கழட்டினா அது இருக்காது. இங்கே இருக்க எல்லா பொருளும் ஜாயிண்ட் அடித்து தான் உருவமாக மாற்றிருக்கோம் நம்ம. தயவுசெய்து புரிஞ்சுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு உருவமாக மாற்றிருக்கோம். அது அப்படியே உருவமாகவே வரல. இங்கே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்க எல்லாமே உருவம் தான். ஆனால் அது உருவம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி ஃபார்ம். புரியுதுங்களா? அது ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஃபேன் போட்டால் உங்க மேலே காற்று வீசுது, ஒரு உணர்வு இருக்குல்ல காற்று, அதான உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பொருள் வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம், சாலிட் ஃபார்ம், வேறு ஒரு ஃபார்ம், இந்த ஸ்பேஸோட வேறு ஃபார்மேஷன், அவ்வளோதான். ஐஸ் வந்து தண்ணியாக மாறவோ நீராவி மாறவோ எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸோட இன்னொரு ஃபார்ம் அது. அது இஷ்டத்துக்கு அதால் என்ன மாதிரியான உருவங்களை வேணாலும் எடுத்துக்க முடியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். இதை உங்களாலலாம் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் வாழ்வில் இருக்கிற எந்தவித கஷ்டம் இல்லை. நீங்கள் அதை கஷ்டமாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு, உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சந்தோஷம் இல்லை, அதை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய சந்தோஷமும் துக்கமும் சேம் ஃபீலிங் தான். அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுட்டு, இறைவன் அருளால் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் எல்லாருக்கும் வரட்டும். எல்லோரும் பேர் அன்போட நலமாக இருங்க. நல்லது.